மகளுக்கு கடமை இல்லையா? ஏண்டி, மணி 11 கூட ஆகலை, அதற்குள் என்னடி தூக்கம்? எழுந்து போய் அந்த தைலத்தை எடுத்துட்டு வாடி. தினசரி இதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. ராத்திரி ஆனால் ஏன் உசுரை எடுக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஜவுளி கடை சேல்ஸ்மேன் உத்தியம் வேண்டாம், வேறு ஏதாவது வேலை தேடிக்கொள்ளுங்க. காத்தாலேருந்து ராத்திரி வர நின்று நின்று தினசரி காலுங்க சுரத்து போகுது, எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது என்று சொல்லிவிட்டு இந்துமதி எழுந்து போய் வேலை கேட்ட தைலத்தை கொண்டு வந்து தந்தாள். அதை வாங்கி வீங்கியிருந்த 2 கெண்டைக்கால்களுக்கும் தடவினான் வேலு. ஐயோ, என்னங்க, கால்கள் இப்படி வீங்கி போயிருக்கு, எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குதுங்க. அங்காடி தரு சினிமாவில் வர மாதிரி ஏதாவது ஆகிவிட போதுங்க. நீ உன் வாயை வச்சுட்டு பேசாமல் இரு, நானே வழியில் வேதனைப்படுறேன், நீ வேற உசுரை எடுக்காத. அதற்குள் பக்கத்து ரூமிலேருந்து லொக்கு லொக்கு என்றும் கற்பூரம் என்ற சத்தமும் கலந்து அது இருமலா உருமலா என்று சந்தேகப்படும்படி ஒரு விசித்திரமான சத்தம் வந்தது. கூடவே வாந்தி எடுக்கும் ஓ என்று பலத்த ஓசையும் வந்தது. ஏண்டி, அங்கே போய் அம்மாவை பாரு, வாந்தி எடுக்கும் போல இருக்கு, முதல்ல அதை போய் சுத்தம் பண்ணி பெட்ஷீட் எல்லாம் நனைஞ்சிருக்கும், அப்படியே அதையும் மாற்றி விட்டு வா. என்னை ஏங்க உயிரை எடுக்கிறீங்க? எங்கள் வீட்டு வேலைக்கு ஆளாயிருக்கு, பெட்ஷீட் போர்வையெல்லாம் தூக்கி துவைத்து எனக்கு தோள்பட்ட கலண்டு போய்விட்டது. உங்கள் அம்மாவுக்கு வயசு தான் ஆச்சு, வயசு ஆக ஆக சாப்பிடுவதுக்கு பறக்கிறாங்க, கண்டதை சாப்பிட்டு விட்டு நடு ராத்திரியில் இப்படி வாந்தி எடுக்கிறாங்க. யூரின் போவது கூட அவங்களுக்கு தெரிவதில்லை. என்னால் வர வர சமாளிக்க முடியலைங்க. சரி தாண்டி, பின்ன யார் செய்வாங்க? வாயை மூடிட்டு எழுந்து போய் வேலையை பாரு. எழுந்து வந்தேனே பல்ல பேத்துடுவேன். ஆமாம், உங்களுக்கு அது ஒன்று தான் தெரியும் என்று சொல்லிக்கொண்டே இந்துமதி எழுந்து போய் பெட்ஷீட் போர்வையெல்லாம் தூக்கி கொண்டு பாத்ரூமில் போட்டுவிட்டு நாட்டம் வெளியில் வராமல் இருக்க பாத்ரூம் கதவை இழுத்து தாழ்பால் போட்டு விட்டு வந்தாள். ஏற்கனவே தயாராக துவைத்து வைத்திருந்த பெட்ஷீட் போர்வைகளை கொண்டு போய் மாமியார் கட்டிலில் போட்டு படுக்கையை புதிதாக மாற்றினாள். கையோடு மாமியாருக்கு சேலையும் மாற்றினான். ஒரு பாத்திரத்தை முகத்திற்கு நேராக கீழே பிடித்து கொண்டு முகத்தை கழுவிட்டாள். பின்னர் மெதுவாக படுக்க வைத்து விட்டு வந்தாள். இரவு மணி 1 இருக்கும். டே வேலு, வேலு என்று அம்மா சத்தம் போட்டாள். என்னம்மா சமாச்சாரம்? என்னை கொஞ்சம் தூங்க விட மாட்டியா? நான் காலையில் இருந்து வேலைக்கு போகணுமா? கொஞ்சம் இங்கே வந்துட்டு போடா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேணும்டா. வேறு வழி இல்லாமல் வேலு எழுந்து போய் அம்மா கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த ஸ்டூலில் உட்கார்ந்தான். வேலு ஜவுளி கடைக்கு போய்விட்டால் காலையிலேருந்து இரவு வரை உட்கார முடியாது. என்னம்மா சொல்லு, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. இந்துவை ஏண்டா ரொம்ப திட்டுற? அவளும் விடிஞ்சு எழுந்ததுலேருந்து ஓயாமல் வேலை செய்துக்கிட்டு தான் இருக்கிறான். உன்னோட சம்பள பணம் வேற இப்போ பத்துறது இல்லை. எனக்கு மருந்து மாத்திரன்னு ஏகப்பட்ட செலவு. அவனும் படாத பாடுபடுறா. எனக்கும் வர வர முடியலை ரொம்ப. என்னவோ தெரிலடா, சாக போகிற நேரத்தில் என் வாய் அடக்க முடியல, என்னை மன்னிச்சிடா. வீதியில் மாம்பழம் வித்துட்டு போகிற சத்தம் கேட்டது, ஆசையாக இருந்தது. இந்துமதி கிட்ட சொன்னேன், அவனும் வாங்கி தந்து வஞ்சகம் இல்லாமல் அறிந்து தந்துட்டா. நானும் காணாதது கண்ட மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டேன், அதான் ஜீரணமாகலை. உன்னை அதை யார்மா கேட்டாங்க? அவன் வந்து உனக்கு படுக்கையை மாற்றி கொடுத்து வேறு சேலையை மாற்றி விட்டு தானே போனா? பிறகு பேசாமல் படுத்து தூங்க வேண்டியதானே? அதற்கு இல்லைடா, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டும். இனி நான் ரொம்ப நாள் தாங்க மாட்டேன், எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. நான் குமுற சாமி உன்னை கைவிடாது. எப்படியும் இதே கோயம்புத்தூரில் நீ சொந்தமாக ஒரு ஜவுளி கடை வைத்து முன்னுக்கு வந்துடுவ. எனக்கு தான் பார்க்க கொடுத்து வைக்காது. கடைசியாக என் மக சாந்தியை ஒரு முறை நான் பார்த்துட்டா போதும். எனக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கு. அவளை ஒரு முறை என்னை வந்து பார்க்க சொல்லுடா. அம்மா, போன மாதமே நான் அக்காவுக்கு 4 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டா, இப்போ நடமாட்டம் கூட இல்லை. இப்போ மருந்து மாத்திரையும் சரியாக வேலை செய்கிறதில்ல. டாக்டர்கிட்ட கேட்டேன், வயசாகி விட்டது, இனி அப்படிதான் என்று சொல்லிட்டார். உன்னையும் பேத்தி ஆர்த்தியும் பார்க்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறா. நீ ஒரு வாட்டி ஆர்த்தியை கூட்டிகிட்டு வந்துட்டு போ என்று சொன்னேன்.
அவள் வராதற்கு நான் என்னம்மா செய்யட்டும்? டே, நான் அதற்கு மட்டும் சொல்லடா. இந்துமணி ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கும் சுகர் வேற இருக்கு. வீட்டு வேலையே தலைக்கு மேலே கிடக்கு. நான் படுத்த படுக்கையான பிறகு அவள் என்னையும் கவனிக்க வேண்டியிருக்கு. செலவுக்கும் பணம் பத்துறதில்ல. அவள் பாவண்டா. சாந்தி இங்கே வந்தா அவளுக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். எதற்கும் நீ நாளைக்கு காலையில் அவளுக்கு ஃபோன் போட்டு நான் கட்டாயம் வர சொன்னேன்னு சொல்லுடா. அவள் வருவாடா. சரிம்மா, நீ பேசாமல் படுத்து தூங்கு. நான் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையா உங்கள் அருமா மகளுக்கு ஃபோன் செய்துட்டு தான் மறுவேளை போதுமா என்று சொல்லிவிட்டு வேலு தன் படுக்கையில் விழுந்தான். பக்கத்து வீட்டு கடிகாரம் இரவு 2 மணி அடித்தது. மறுநாள் காலை 8 மணி. டெலிஃபோன் விடாமல் அடித்து கொண்டே இருந்தது. அம்மா, ரொம்ப நேரமாக ஃபோன் அடிக்குது, நீ எடுத்து யாருன்னு கேளுமா. அம்மா, ரொம்ப நேரமாக ஃபோன் அடிக்குது, நீ எடுத்து யாருன்னு கேளுமா. ஏண்டி, நீ எடுத்து கேட்டா குறிஞ்சா போயிடுவ. நான் சமையலறையில் வேலையாக இருக்கிறேன் என்றாள் சாந்தி. சாந்தியின் ஒரே மகள் ஆர்த்தி கையில் இருந்த வார பத்திரிகையில் டேபிள் மேல் போட்டுவிட்டு ஓடிப்போய் ஃபோனை எடுத்தாள். ஹலோ. மறுமுனையில் வேலுவின் குரல் கேட்டது. யாரது? ஆர்த்தியா? நான் மாமா வேலு பேசுகிறேன். அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுமா. சரிங்க மாமா. அம்மா, அம்மா, கோயம்புத்தூர்லேருந்து மாமா பேசுகிறாங்க, சீக்கிரம் வாங்க என்று ஆர்த்தி கத்துவது மறுமுனையில் இருந்த வேலுக்கு நன்றாக கேட்டது. சில நிமிடங்களில் சாந்தி ரிசீவரை வாங்கி பேசினாள். ஹலோ வேலு, என்னப்பா சமாச்சாரம்? அக்கா, அம்மாவுக்கு சுத்தமாக முடியலக்கா. ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டா போல் இருக்கிறது. கடைசியா உன்னை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்படுறா. நிலைமையும் அப்படி தான் இருக்குது. டாக்டரும் நம்பிக்கையாக சொல்லலை. எதற்கும் நீ ஒரு வாட்டி ஆர்த்தியை கூட்டிகிட்டு வந்து போனா பரவாயில்ல. திடீரென்று அப்படியே விட்டுட்டு என்னால் வர முடியாதுடா. அவரும் டூர் போயிருக்கிறார். அவர் வந்தவுடன் சொல்லிட்டு வரேன். நீ அப்பப்போ இந்துமதியை மிரட்டி வை. அப்போ தான் அவள் அம்மாவை நல்லா கவனிச்சுப்பா. என்ன இருந்தாலும் அவள் வேற வீட்டு பெண்ணு தானே. அதெல்லாம் சரிக்கா. அம்மா நிலைமையை சுத்தமாக சரியில்லை. ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டா. அட போட பைத்தியக்காரா. அவள் திடீரென்று 4 நாளிலே ஜிங்குன்னு எழுந்து உட்காந்துருவா. நீ வீணா கவலைப்படாத, நான் அடுத்த வாரம் வரேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் சாந்தி. ஏம்மா, இப்படி போய் சொல்கிற? அப்பா அடுத்த ரூமில் பேப்பர் படித்து கொண்டு தானே இருக்கிறார். மாமா காரணம் இல்லாமல் நம்ம வர சொல்ல மாட்டார். உங்கள் பாட்டிக்கு ரொம்ப முடியலையாம். என்னை பார்க்க ஆசையாக இருக்காம். ஒரு தடவை கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போகும்படி உன் மாமா சொல்கிறான். அம்மா, எனக்கும் ஸ்கூல் லீவு தானே, ஒரு முறை நாம் கோயம்புத்தூருக்கு போய் வரலாமா? பொடி அறிவு கட்டவளே, உங்கள் மாமன் பெரிய அரண்மனையில் வாழ்கிறான். நாம் குடும்பத்தோடு போய் 4 நாள் தங்கலாம் பாரு. அதெல்லாம் உங்கள் அத்தை வேலையாக இருக்கும். நாம் அங்கே போனால் உங்கள் பாட்டியை நம்ம தலையில் கட்டிவிட திட்டம் போட்டிருப்பா. உங்கள் பாட்டி இங்கே வந்தால் யார் பாத்ரூம் போனால் அள்ளி கழுவி விடுறது? அப்பா அம்மா கடைசி காலத்தில் பெத்த பசங்க வீட்டில் தான் இருக்கணும். அது உலக நடைமுறை. மாமியாரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு மருமகளுக்கு தான் இருக்குது. நீ சின்ன பொண்ணு, உன் வேலையை பார்த்துட்டு போ. உனக்கு இதெல்லாம் புரியாது. ஏமா, முன்பெல்லாம் ஒவ்வொரு லீவுக்கும் பாட்டி சேலத்திற்கு நம்ம வீட்டுக்கு தானே வருவாங்க. அவங்க வந்தால் நீங்கள் வீட்டில் ஒரு துரும்ப கூட அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்து போக மாட்டீங்க. ராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு பாட்டியை நல்லா வேலை வாங்குவீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கே பாட்டி காஃபி கொண்டு வந்து தருவாங்க. பெத்த அம்மாவால் எனக்கு வேறு என்னடி உபயோகம்? சீர் சிறப்புன்னு எதுவும் செய்ய வக்கு இல்லை. அந்த உறுத்தல் தாங்காமல் தான் இங்கே வந்தால் வேலை வெட்டியாவது செய்வாங்க. நல்ல காலம் அப்பா காலத்துக்குள்ளே கடனை உடனே வாங்கி எனக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க. நான் தப்பிச்சிட்டேன். அப்பா போன பிறகு வேலை தான் பாவம். படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு பொழப்புக்காக ஜவுளி கடைக்கு வேலைக்கு போக வேண்டி வந்துட்டு. உங்கள் அப்பா கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறதுனால நமக்கு 4 விதத்தில் வருமானம் வருது. நாம் சொந்த வீடு வாசல்னு இருக்கிறோம்.
எனக்கு பிறந்த வீட்டால் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை. உனக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது? மாமாவால் எப்படி அம்மா உனக்கு செய்ய முடியும்? அவரே படிப்பை நிறுத்திட்டு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போகிறாரு. சம்பளமும் குறைச்ச. அதிலும் அவர் தான் வயசான பாட்டியும் வைத்து பார்த்துக்கிறார். அது ஆம்பளை பசங்க கடமடி. எந்த சூழ்நிலையிலும் தன் கடமையை செய்கிறவன் தான் ஆம்பளடி. சரிம்மா, உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது. எனக்கும் பாட்டியை பார்க்க ஆசையாக இருக்குது. நாம் ஒரு தடவை கோயம்புத்தூர் போயிட்டு வரலாம். நீ வாயை மூடிட்டு இரு. எப்போ கோயம்புத்தூர் போக வேணும்ன்று எனக்கு தெரியும். அப்பா அவசியம் உன்னையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நீ போய் உன் வேலையை பாரு. 15 வயது ஆர்த்தி படிச்சுட்டி. அவளுக்கு தன்னுடைய அம்மாவை பற்றி நன்றாக தெரியும். அதனால் மறுபேச்சு பேசாமல் ஒரு வார பத்திரிகை எடுத்துக்கொண்டு அவள் ரூமிற்கு போனாள். 10 நாள் கடந்து விட்டன. விடிய காலை 4 மணி. சாந்தி வீட்டு ஃபோன் விடாமல் அடித்தது. எந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று தூக்க கலக்கத்திலே யோசித்து கொண்டே எழுந்து போனை எடுத்தாள் சாந்தி. அக்கா, நான் தான் வேலு பேசுகிறேன். நம்ம அம்மா நம்ம விட்டு போயிட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே அழுதான் வேலு. சரி, நான் உடனே புறப்பட்டு வருகிறேன். நீங்கள் அண்ணி அங்கே ஆக வேண்டிய காரியங்களை பார்த்து கொண்டு இரு என்று ஃபோனை வைத்துவிட்டு போய் ஆர்த்தி அவசர அவசரமாக தட்டி எழுப்பினான். பாட்டிக்கு நெய்ப்பந்த பிடிக்க அம்மாவின் ஈமா சடங்கு நல்லபடியாகவும் சிறப்பாகவும் முடிந்தது. வேலு ஒரு முன்னெச்சரிக்கை பேர்வழி அம்மா நிலைமை புரிந்து கொண்டு ஏற்கனவே ஒரு கவரிங் செயினை வாங்கி வந்து இந்துமதியின் கழுத்தில் மாட்டி வைத்து அவள் போட்டிருந்த தங்கச் சங்கிலியை கொண்டு போய் அடகு வைத்து அம்மாவின் ஈம சடங்குக்கு தாராளமாக பணம் வைத்திருந்தான். அதனால் எந்த சிரமமும் இல்லாமல் யார் கையையும் எதிர்பார்க்காமல் எல்லா சடங்குகளையும் முறையாக செய்தான். 3ஆம் நாள் காரியமும் நல்லபடியாக முடிந்தது. எல்லா உறவுகளும் போய்விட்டன. இந்த 3 நாட்களும் அம்மா எத்தனை நாட்கள் படுத்திருந்தாள், என்ன நோய், எப்படி செத்தாங்க, கடைசியா என்ன ஆசைப்பட்டாங்க என்று பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மூத்தவள் என்ற முறையில் துக்கத்திற்கு வந்த உறவினர்களுக்கு பதில் சொல்லியே அக்கா களைத்து போய்விட்டாள். சாந்தி தனக்கு துணையாக சீரத்திலிருந்து கூட்டி வந்து ஒன்றை விட்ட சின்னம்மாவை தவிர வேறு எல்லா உறவுகளும் போய்விட்டன. வேறு நான் கூட வீட்டில் போட்டது போட்டபடி உன் ஃபோன் வந்ததும் அலறி அடித்து கொண்டு ஓடிவிட்டேன். அதனால் நானும் இன்றைக்கு ஊருக்கு புறப்படுகிறேன் என்றாள் சாந்தி. சரிக்கா என்றான் வேலு. அம்மா ஞாபகார்த்தமா பூஜை ரூமில் வைத்து கும்பிட ஏதாவது வேணுடா. அப்பதான் அவள் தெய்வமாக நின்று நம்மை ஆசீர்வாதம் செய்வாள். அப்படியாக்கா, நம்ம வீட்டில் அம்மா ஞாபகார்த்தமாக வைத்து வழிபடத்தக்க முக்கியமான பொருள் எதுவும் இல்லையேக்கா என்றான் வேலு யதார்த்தமாக. அவர்கள் பேச்சில் நடுவில் குறுக்கிட்டு ஒன்று விட்ட சின்னம்மா கேட்டா, ஏண்டா வேலு, எங்கள் அக்கா ரொம்ப நாளாக ஒரு 3 பணம் கொத்தமல்லி செயின் வச்சுருந்தா, அது என்னாச்சு? அம்மா நகையெல்லாம் அம்மா காலத்துக்கு பிறகு அவள் பெற்ற பெண்களுக்கு தான் சேர வேண்டும். உனக்கு அந்த வழக்கம் கூட தெரியாது போல இருக்கு. அது இருந்தால் அக்காவிட கொடுத்து விடு. அதை அவள் அம்மா நினைவாக வச்சுக்கட்டும். அப்படியா சின்னம்மா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்து, அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு செயினை உங்ககிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னாங்களே, அது எங்கடி? அது பெட்டியில் பத்திரமா இருக்கு. சரி, அதை எடுத்து கொண்டு வந்து அக்காவிட கொடு. அதை அவங்க அம்மா நினைவா வச்சுக்கொள்ளட்டும். ஏனுங்க, நம்ம அத்தை அது திவசத்திற்கு சாமி கும்பிடும் பொழுது அத்தை பொருள் ஏதாவது வச்சு கும்பிட வேண்டாமா? ஏண்டி அறிவு கட்டவளே, முந்தானா அம்மா வாந்தி எடுக்கும் பொழுது கீழே விழுந்து மூக்கு கண்ணாடியை நான் எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். அதை தான் அம்மா கடைசி வரை போட்டிருந்தா. அதோட அம்மா நல்லா இருந்தப்ப எடுத்த ஃபோட்டோவும் இருக்குது. அவைகளை வச்சு நாம் சாமி கும்பிட்டாலே நிறைவாக இருக்கும். பதில் பேசாமல் இந்துமதி பெட்டியில் இருந்த தன் மாமியாரின் செயினை கொண்டு வந்து நாத்தனார் வசம் ஒப்படைத்தாள். வந்த வேலை முடிந்த அக்கா துணைக்கு கூட்டி வந்த சின்னம்மாவோடு சேலத்திற்கு புறப்பட்டாள். வேலுவுக்கு அம்மா நினைவு வரும்போதெல்லாம் அவள் வாந்தி எடுத்ததும் படுக்கையில் சாகும்போது தான் பெற்ற ஒரே பெண்ணை பார்க்க துடித்ததும் தான் நினைவுக்கு வரும். அடுத்த மாதம் ஏதோ வேலையாக வேலு சேலம் போயிருந்தான். அப்படியே அக்கா வீட்டுக்கும் போனான். அக்கா வீட்டு பூச்சேரியில் பிரம்மாண்டமாக
என்லார்ஜ்மெண்ட் செய்த அம்மா ஃபோட்டோ மாட்டப்பட்டிருந்தது. அதை சுற்றிலும் சிறிய சீரியல் பல்புகள் கலர் கலராக சுற்றி கொண்டு வருவது பார்க்க மிக அழகாக இருந்தது. அம்மா படத்திற்கும் கீழே தான் மற்ற எல்லா சாமி படங்களும் பூஜைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அம்மா தான் எல்லா சாமிகளை விட முழு முதல் சாமியாக காட்சி தந்தாள். பாவம், வேலுவால் எந்த காலத்திலும் அம்மா படத்திற்கு அவ்வளோ வசதி செய்து தர முடியாது.